சத்திய வேதம் சொல்கிறது, யோவான் ஞானஸ்நானகன் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை என்று. ஆனால் இயேசு சொல்கிறார், தீர்க்கதரிசியை பார்க்கலாம் மேன்மை உள்ளவன் என்று. அப்படி யோவான் செய்தது என்ன? இவர்தான் தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்தார். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இருந்தான். உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தினான். ஏரோது அரசனின் பாவத்தை கேள்வி கேட்டவனும் இவன்தான். உலகத்தை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவனும் இவன்தான். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு இறங்கி வருகிறதை தரிசித்தவனும் இவன்தான். இறுதி வரை நீதியின் சார்பில் நின்று தன் உயிரை நீதிக்கென்று தேவனுக்கு சமர்ப்பித்தவன் இவன்தான். எத்தனை பேர் நாம் யோவானை போல் தேவனுக்கென்று சாட்சியாக இருக்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் நீதிக்காக நிற்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் தேவனுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறோம்? அன்பு தேவ ஜனமே, மனம் திரும்பு.